ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிங்கநேந்தல், தேவிப்பட்டினம், பேராவூர் பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகளவில் காணப்பட்டது. இந்நிலையில் பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம், வண்டாம்பாலை, நன்னிலம், திருநெல்லிக்காவல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சிப்காட், ராஜகம்பீரம், மூங்கில் ஊரணி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. புதுக்கோட்டையில் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை நகர் பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான முள்ளூர், தர்கா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தரங்கம்பாடி, செம்பனார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த 2 மாதங்களாக கோடை வெயில் போல வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.